இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பார்டகஸ் டிவி சீரிஸோட 12வது பாட்டுங்க. அடுத்த பாட்டு தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படிங்கிறதுனால கிளைமேக்ஸ்க்கு தேவையான எல்லா அடித்தளவுமே இந்த பாட்டுல தான் இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன உலர்ன மாதிரி தெரியுதா? ஷேர் பண்ணுங்க. தமிழ்ல படத்தை பாக்குறத விட ஹாலிவுட்ல டிவி சீரிஸ் பாக்குறது ஒரு வெறித்தனங்க. நான்லாம் டிவி சீரிஸுக்கு தான் அடிமை, நான் டிவி சீரிஸ் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றதுல நீங்க பெருமைப்படணும். அப்பேற்பட்ட நிறைய ஃபேன்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால என்னவோ ஸ்பார்டகஸ் பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. எத்தனை வீடியோ போட்டோம், வெறும் 70-80 சப்ஸ்கிரைப் வச்சுக்கிட்டே 1 லட்சம் வீக்கு மேல சூப்பரா போய்கிட்டு இருக்கு. ஸோ சரி வாங்க, இந்த மணி ஈஸ்ட் முடிகிற வரைக்கும் தான் மாற்றி போடுவோம். ஒன்ஸ் மணி ஈஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா டெய்லி நான் ஸ்பார்டகஸோட ஒவ்வொரு எபிசோடையுமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போ இந்த 12வது எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே அந்த கல்யாண புரோக்கரை காமிக்கிறாங்க. எப்படி இருப்பான் பாத்தீங்களா? முழுக்க போத்திக்கிட்டே இருக்கிற பையில ஜட்டியோட இங்க நிக்க வச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இப்ப நடக்க போற அந்த மைதான மேட்ச்ல இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்கன்னா அதுவும் யாரோட கையில கொடுக்க போறாங்க நினைக்கிறீங்க? நம்ம ஸ்பார்டகஸோட வயிற்றுல பட்ட அந்த காயம் எல்லாம் சரியாயிடுச்சு இல்லையா? சோ அவனோட கையில தான் இந்த மரண தண்டனையை நிறைவேற்ற போறாங்களா. இந்த மேட்சுக்கு முந்தின மேட்ச்ல தான் நம்ம கிறிக்ஸஸ் ஆல்ரெடி நல்ல பேரும் புகழும் வாங்கியிருந்தான் இல்லையா? அவன் இங்க எதிரணியில வந்தவங்க எல்லாருமே அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்க 2 ஹீரோஸ இங்க ஒரே எஜமானனோட அடிமைகள் டீம்ல பாக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே அபூர்வம். அந்த வகையில நம்ம எஜமானனுக்கு 2 ஹீரோஸ் கிடைச்சிருக்கானுங்க. சோ ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மரண தண்டனையை இங்க கல்யாண புரோக்கருக்கு நிறைவேற்ற காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா அந்த மாஜிஸ்டரோட பையன் இருக்கான் பாத்தியா, உனக்கு பழி வாங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவனோட தலையிலேயே முத்தம் கொடுத்து இன்னும் ஏத்தி வர்றான் நம்ம எஜமான. நம்ம ஹீரோ மைதானத்துக்குள்ள என்ட்ராக தயாராயிட்டாரு. மேல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறானுங்க. நீங்க ஆவலோட எதிர்பார்த்த உங்களோட சாம்பியன் ஸ்பார்டகஸ் வரார் அப்படின்னு சொன்னதுமே அந்த மைதானத்தோட உருமுதுல அப்படியே உருமும் போது நெல் அடுக்கவே வர்ற மாதிரி அதிருதுங்க. அதே மாதிரி இங்க நம்ம கல்யாண புரோக்கரோட கையில கத்திய கொடுத்துட்டு உள்ள அனுப்பும் போது எல்லா பேரும் அழுகுன முட்டை தக்காளி எல்லாம் தூக்கி விட்டு எறியறானுங்க அவன் மேல. 2 பேரும் எதுக்கு நிக்கிறாங்க. என்னதான் மரண இருந்தாலுமே இங்கேயும் அவன் அந்த கல்யாண புரோக்கர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒருவேளை அவன் ஜெயிச்சானா அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கப்படும். ஆனா அவன் ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ஸ்பார்டகஸ் மாதிரியான ஒரு மிகப்பெரிய வீரனை இங்க சண்டைக்கு விட்டுருக்காங்க. ஸ்பார்டகஸ் கையில 2 கத்தி, அந்த பக்கம் கல்யாண புரோக்கர் கையில ஒரு சீல்டு ஒரு கத்தி. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கலங்க. அசால்ட்டா 2 தட்டுல கிழவனை படுக்க போட்டுறான் நம்ம ஹீரோ. கொஞ்ச நேரம் ஆட்ட காமிச்சிட்டு கல்யாண புரோக்கரோட மூஞ்சிலேயே ஒரு கோடு போடுறான். ஒழுங்கா சண்டை போட மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்க, வாழ வேண்டிய அந்த ஆசையே எனக்கு இல்லாம போச்சு அப்படின்னு அந்த கல்யாண புரோக்கர் சொல்றாரு. அதுக்கு அடுத்த ஷாட்லயே அவனோட அந்த கல்யாண புரோக்கரோட கால்ல ஒரு வெட்டு, கையில ஒரு வெட்டு, வயித்துல ஒரு கீரல், இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறது. அந்த பக்கம் கிரௌட் இருக்கிற ஏரியா பக்கமே வரமாட்டேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருந்த படைத்தளபதியோட பொண்டாட்டி இங்க வந்து இந்த சண்டையை பாக்குறதுக்காக ரெடியா வந்திருக்கா. பரவாயில்லையே, வெளியே வர ரேஞ்சுக்கு தேறிட்ட போலயே. உன் புருஷன் கிட்ட பேசினியா? நாங்க அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆறது உன் புருஷனோட கையில தான் இருக்கு. அவனை எப்படியாவது பேசி சரிகட்டு எங்களுக்கான அந்த அரசியலுக்கான சீட்டை கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆர்டரையும் கொடுக்குறா இந்த எஜமானி. இப்போ இந்த பக்கத்துல ஏற்கனவே போட்ட கிழிச்சல் பத்தாதுன்னு சொல்லி இன்னும் அந்த கிழவனோட வயிறு நெஞ்சுன்னு சொல்லி எல்லா பக்கமே கிழிச்சிட்டு, அதுலயும் குறிப்பா வயிற்ற கிழிச்சிருப்பான் பாத்தீங்களா? கிழிச்ச இடத்துல இருந்து அப்படியே குடலு கீழே விழப்போக அதை அவன் புடிச்சுக்கிட்டு இருக்கான். குடல் கீழே இல்லாம புடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. இந்த கூட்டத்தோட சத்தத்தை கேட்டையா? இந்த சத்தத்துல எவ்வளவு பெரிய போதை இருக்கு தெரியுமா அப்படின்னு இங்கேயும் பிலாசபி பேசுறான் நம்ம கிழவன். ஸ்பார்டகஸ், உனக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, நீ ஒரு தப்பானவனோட உசுரை எடுக்க நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஓ உசுரை மட்டும் இல்ல சீக்கிரமே என் எஜமானையும் நீ இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னதுமே அதை கேட்ட அந்த சந்தோஷத்தோடயே இது போதும் எனக்கு. Hey Meta, play a song that fits my vibe. Meta, start recording. When you're seeking someone, your vision guides you until you find who you're looking for. Take care of your vision and visual health with Zeiss. இது போதுமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே அவனோட கழுத்தை ஒரே வெட்டு, அப்படியே தலை துண்டா போக ரத்தம் தெறிக்க எல்லாரு கண்ணு முன்னாடியுமே நம்ம கல்யாண புரோக்கர் தலை துண்டாக்கப்பட்ட நிலைமையில அப்படியே மேல அவன் தலை பறந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அவனோட கத்தி எடுத்து அப்படியே அந்த தலைக்கு நடுவுல ஒரு சொருகி ரத்தம் ஒழுக அவனோட தலைய அந்த கிரௌடுக்கு முன்னாடியும் இங்க அந்த மேஜிஸ்ட்ரோட புள்ள இருக்கான் இல்லையா அவன் முன்னாடியும் காமிக்க, அதை பார்த்து ஏதோ நீதி நியாயம் எல்லாம் கிடைச்ச மாதிரி பொண்டாட்டியும் புள்ளையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம ஹீரோ
இந்த தலையை காமிக்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. இதே மாதிரி ஓன் தலையை நான் துண்டாக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம எஜமான மறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இங்க நம்ம கருப்பு மட்டும் எஜமான பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்பார்டகஸ் ஒரு வாரம் என்ன சொல்லிட்டு இருக்கானா, எஜமான நான் பார்க்கணும் சொல்லி பர்மிஷன் கேட்டுட்டே இருக்கான். நீங்க ஏதாவது பர்மிஷன் கொடுக்காம இருக்கீங்கன்னு கேட்க, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், இப்ப ஃப்ரீ ஆயிட்டேன், நாளைக்கு காலையில நான் எஜமான பாக்குறேன் அப்படிங்கிறான். அதே நேரம் இந்த பக்கத்துல நம்ம சப்பானிக்கு பாருங்க, மேக்கப் எல்லாம் படுபயங்கரமா இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லையா, நீமே அடிமை கிடையாது, இங்க இந்த விழாலேயே நீ தங்கிக்கலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ அதுக்கான வேலை தான் நடக்குது. சந்தோஷமா இருறா, எது வேணாலும் கேள்றா, நான் இருக்கண்டா எஜமான உனக்கு கொடுக்குறதுன்னு சொல்ல, எஜமான எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு மச்சான், அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றுங்களா, கொஞ்சம் ஓவரா தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல எது கேட்டாலும் கேளு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுமே, இங்க இருக்கிற அடிமைகள்ல எனக்கு ஒரு பொண்ணு வேணும், அவ கூட நான் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறான். அவ்வளவுதானே, கேட்டுக்கோ யாரு வேணும் அப்படின்னு கேட்டா தயங்குறான். பரவாயில்ல சொல்லு, கேட்கிற ஆளை நான் கொடுக்குறேன்னு சொல்ல, நம்ம எஜமா ஆசையா வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த அடிமை தான் வேணுங்கிறா. யார கேட்கறான்னு தெரியுதா, நம்ம கிரிக்ஸஸோட லவர் இருக்கா இல்லையா, அவளை கேட்கிறா. ஆக்சுவலா அந்த எஜமானிய பொறுத்தளவுல அந்த பொண்ணு இன்னும் கண்ணு கழியாத பொண்ணுன்னு சொல்லி தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். யாரு கையும் படாம அந்த அடிமையா வளர்த்துக்கிட்டு இருக்கா அந்த எஜமானி. சோ அந்த கண்ணி தான் எனக்கு வேணும்னு கேட்க, சரி கேட்டல எடுத்துக்க சாப்பிடு அப்படிங்கிறான் நம்ம எஜமான. அதே நேரம் இந்த பக்கத்துல ஸ்பார்டகஸ் என்ஜாய் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச நம்ம அடிமையை உள்ள அனுப்பிச்சுடுறாங்க. ஸ்பார்டகஸ் ஒன் சைடா காதலிச்சிட்டு இருக்கா பாத்தீங்களா, இவள நம்ம ஸ்பார்டகஸோட லவர்னே பேசுவான். பட் ஒன் சைடு லவர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எஜமான் தான் அனுப்பிச்சு விட்டாரு, உன் கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்காரு. நான் இருக்கவா போவா அப்படின்னு கேட்க, உனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஆனாலுமே என்ன நீ தொட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி இவ வருத்தப்படுறான். என்ன தாண்டி உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா, அதை பத்தி அப்புறம் பேசுவோம், நீ ஏன் இப்படி எப்ப பார்த்தாலுமே உம்முன்னு இருக்க, ஏன் உன் மூஞ்சில இவ்வளவு பெரிய கொடூரம் தெரியுது அப்படின்னு விசாரிக்கிறா. இவன் எஜமானனை பாக்குறதுக்காக 7 நாளா கேட்டுட்டு இருக்கேன், பர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாளை காலையாவது கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு கேட்க, ஏன் இவ்வளவு ஆர்வமா எஜமானனை பார்க்கணும், என்ன பண்ண போற, எஜமானனை கொல்ல போறியா, டேய் எதுவும் தப்பு தண்டா பண்ணிடாதரா, அப்படி கொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்கறான். உனக்கு ரோமாபுரியோட சட்டம் தெரியல, ஆக்சுவலா அங்க ஒரு கொடுமையான ஒரு மூர்க்கத்தனமான சட்டம் இருக்குமா. என்ன இருக்குன்னா, ஒரு பரம்பரையில ஒரு வீட்டுல ஒரு எஜமானனை அந்த வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு அடிமை கொன்னுட்டா கூட அந்த வீட்டுல இருக்கிற மொத்த அடிமைகளுமே கொன்னுடணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கா. அப்படி பார்த்தா நீ எஜமானனை கொன்னுட்டா நான் உட்பட என்ன உட்பட இங்க இருக்கிற எல்லா பேரையுமே அவங்க கொன்னுடுவானுங்க அப்படின்னு சொன்னதுமே, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, பழி வாங்க நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இவ கோவப்படுறா. ஓடாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ போயிடுறா. அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம கிரிக்ஸஸும் அவனோட லவ்வர் அடிமை இருக்கா இல்லையா, அவங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அங்க வச்சுதான் அவன் சொல்றான், நான் அந்த போட்டியில ஜெயிச்சப்ப இருந்த சந்தோஷத்தை விட உன்னை அந்த வெற்றி முடிஞ்சதுமே உன்னை பார்க்க போறேன் பாத்தியா, அந்த பால்கனில எல்லாரும் முன்னாடி நீ உட்காந்து பாத்துட்டு இருப்ப பாத்தியா, அப்படி உன்னை பார்க்கணும் ஆசைப்பட்டுதான் திரும்பினேன், பட் உன்னை காணோம் அப்படின்னு கேட்க, என்னன்னு தெரியல எஜமானி கொஞ்சம் ஓவரா சரக்கடிச்சிட்டா, அவளை கூட்டிட்டு போக சொல்றதுக்காக எஜமான கட்டளை இட்டதுனால நான் அங்க இருந்து போக வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு சொல்ல, ஒரு வெற்றியா இருந்தா கூட அதை உன் கூட நான் பங்கு போட்டுக்கலனா அது எனக்கு வெற்றி மாதிரியே தெரியல, தோல்விக்கு வெற்றிக்கும் அது எனக்கு வித்தியாசமே இல்லாம போயிடுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா சென்டிமெண்டலா பேசிட்டு இருக்கான். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தா திடீர்னு எஜமானிங்க இவளை தேடி வரா. ஐயோ எஜமானி வட்டாலே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு டப்பு டப்புன்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. இவனும் ஓடி போயிடுறான். என்ன இங்க எவ்வளவு நேரம் உன்னை தேடிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டா, சரக்கு எடுக்க அனுப்பிச்சிருந்தாங்க, சரக்கு பாட்டில் எடுக்கிறதுக்காக வந்து அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். சரி ஒரு உனக்கு முக்கியமான வேலை இருக்கு வா அப்படின்னு சொல்லி எஜமானி கூட்டிட்டு போறா. எங்க விடுறாங்கன்னு பாருங்க, அந்த சப்பானியோட ரூம்ல கொண்டு போய் விட்டுருக்கானுங்க. இவனுக்கு இந்த வீட்டுல ஒரு இடம் கொடுக்கப்படும் சொல்லி நான் இல்ல எங்க கொடுத்துருக்கேன்னு பாருங்க, எங்கேயோ அந்த வீட்டுல ஒதுக்குப்புறமா ஓட்டுக்கு பக்கத்துல இத்தனோண்டு இடத்த கொடுத்துருக்காங்க. பட் இதுவே அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வா அவன் நினைக்கிறான். அதுவும் இந்த அடிமையை வேற பரிசா கொடுத்துட்டாங்க, அதுவும் கண்ணிகளியாத பொண்ணு வேற இல்லையா, உன்னை நான் எப்படி அணுவா ரசிச்சு ருசிக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்படியே அங்க சீனு கட்டாதுங்க, ஒண்ணு மண்ணா அவங்க இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த பக்கத்துல எஜமானன் கிட்ட எஜமானி சண்டை போடுறான், உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா, அந்த அடிமையை நான் எவ்வளவு அழகா பொத்தி வளர்த்த தெரியுமா, யாரு கைப்படாம வளர்த்துக்கிட்டு இருந்தேன், கடைசியில இந்த சப்பானிக்கு போய் அவளை கொடுத்துட்டே அப்படின்னு சொல்ல, அவ ஒண்ணு உனக்கு பொண்ணு கிடையாது, அவளும் ஒரு அடிமைதான் அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிறா நம்ம எஜமான. அந்த பக்கத்துல நம்ம ஸ்பார்டகஸ் வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான், பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கிரிக்ஸஸ் வந்து அடுத்த சண்டையில உன்னை கண்டிப்பா நான் தோக்கடிப்பேன், முடிஞ்சா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்ல, அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறா நம்ம ஹீரோ. மனசுல வேற ஒண்ணு வச்சுக்கிட்டு அவன் சொல்றது நல்லா தெரியுது. வீட்டை பயங்கரமா அலங்காரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே தடதரபுல்லா ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னடா அப்படின்னு கேட்டா, நம்ம ராணுவ படைத்தளபதி இங்க வரப்போறானா, அவன் வரான்னு சொல்லிதான் எல்லா வரவேற்பும் அரங்கேறிட்டு இருக்கு. இங்க நம்ம அடிமை லேடி அந்த ஒன் சைடு லவர் இருக்கா இல்லையா, அவளையும் காமிக்கிறாங்க. ஏதாவது பண்ணிடுவானோ, எஜமானனை கொண்டுடுவானோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கா. பக்கத்துல சிறை காவலி அந்த கையில பாத்தீங்கன்னா வாள் இருக்கும்ல, அந்த வாளை உருகி எஜமானனை கொண்டுலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன தடபெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு கேட்டா, அந்த தளபதி வரப்போறான், அதுக்காக தான் இந்த மேட்டர் எல்லாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல டேபிள்ல ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தி எடுத்து சொல்லிடலாமா அப்படின்னு பாக்குறான். படைத்தளபதி வந்துட்டான், சிட்டிக்குள்ளேயே என்டர் ஆயிட்டான், இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம வீட்டுக்கே வந்துருவான் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவன் அப்படியே பேசி கொடுத்துட்டே போய் அந்த கத்தி எடுக்கிறதுக்காக போறான். அந்த படை தளபதி தானே என் பொண்டாட்டியோட உசுரை பறிச்சான் அப்படின்னு இவன் கோவப்படுறான். ஆனா அவனை விட அவனாவது மானத்தை பறிச்சான், ஆனா இந்த எஜமான தானே உசுரை பறிச்சான். சோ எஜமான போட்டு தள்ளலாம் முடிவு பண்ணி இந்த கத்தியை எடுக்க போக அங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்றான். என்ன நோட் பண்றான் தெரியுதா, இவனோட ஃப்ரெண்டு வாரோவோட பொண்டாட்டி இங்க வேலைக்காரியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிறா. அவதான் விருப்பப்பட்டு இங்க வேலை பாக்குறா அப்படின்னா, நான் ஜெயிச்ச எல்லா பணமும் அவளுக்கு தானே, இனிமே ஜெயிக்க போற பணம் அவளுக்கு தானே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க, அதை ஏன் கேட்கிற, உன் பணத்தெல்லாம் வேண்டான்ட்டா, நான்
புருஷனை கொன்னவனோட பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டா, அதை விட நானே பணம் கொடுத்தேன், ஓசியா யாருமே எனக்கு பண்ண வேணாங்கிறா, நான் கொடுத்த பணத்தையும் அவன் ஏத்துக்கல, அவளே உழைச்சு அவளோட கடன் எல்லாம் அடைச்சுக்கிறாளாம், அதுக்காக எங்க வேலைக்காரியா வந்திருக்கா அப்படின்னு இப்போ நம்ம எஜமானனை கொல்லணும் அப்படின்ற நினைப்ப அப்படியே தூக்கி போட்டுறான் நம்ம ஹீரோ. எதுக்காக? இப்ப எஜமானனை கொண்டுட்டா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை அடிமையுமே கொண்டுடுவானுங்க. அதுலயும் குறிப்பா இங்க நம்ம வாரோட பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவளையும் கொண்டுடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தன்னோட நண்பனுக்கு கொடுத்த வாக்குக்காக இங்க எஜமானனை கொல்லாம விட்டுறான். அப்புறம் நம்ம ஒன் சைடு லவர் இருக்கா இல்லையா, அவ வந்து நான் ஸ்பாட்டாஸ் கூட தனியா பேசணும்னு சொல்ல, எதுக்காக நான் அதை அலோவ் பண்ணணும்னு கேட்க, மறந்துட்டியா என்ன எஜமான அன்னைக்கு திட்டும் போது கூட, நீ என்ன கொடுமைப்படுத்தும் போது கூட அந்த சாவி தொலைஞ்சு போன மேட்டரை அவர்கிட்ட சொல்லாம நான் உனக்காக இருந்தேன்ல, அந்த இதுக்காவது என்ன கொஞ்ச நேரம் பேச விடேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவன் பர்மிஷன் கொடுக்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா என் உசுரெல்லாம் உனக்கு மசுறு மாதிரி, ஆனா உன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி உசுறு மட்டும் உனக்கு முக்கியமானு கேட்க, அவன் சாகும்போது நான் வாக்கு கொடுத்தேன், அந்த வாக்கை நான் காப்பாற்ற வேண்டாமா, அதுக்காக தான் அந்த பழி வாங்குற உணவை கூட நான் கொஞ்ச நேரம் ஒத்தி போட்டிருக்கேன் அப்படிங்கிறான் நம்ம எஜமானன் கிட்ட. அந்த உயிரை இச்ச மாதிரி போட்டுட்டு இப்ப நம்ம ஸ்பாட்டர்ஸ் வந்திருக்கா இல்லையா, அதை பத்தி இங்க இந்த அடிமை கிட்ட, இந்த ஒன் சைடு காதலி கிட்ட சொல்லிட்டு போறான். அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம கிரிக்ஸஸ் சப்பானியோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்து என்னடா ஓவர் மேக்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்க, இனிமே நான் அடிமை கிடையாது, நான் இனிமே வில்லால தான் தங்க போறேன், எனக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இன்னும் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலுமே முட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த சண்டைக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி 2வது சீசன் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இங்க ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த படைத்தளபதி வரல, படைத்தளபதியோட பொண்டாட்டி வரா. எங்கடி உன் புருஷன் அப்படின்னு கேட்டா, இல்ல பொறுங்க நான் வர சொல்லியிருந்தேன், அவன் இங்க வந்துகிட்டு தான் இருக்கான், ஆனா வரவேற்ப அவன் இங்க இருந்து எதிர்பார்க்கல, இந்த சிட்டிக்குள்ள அவர் என்ட்ராரு இல்லையா, அந்த இடத்துலயே உங்களை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, சிட்டிக்கே போய் நாங்க வரவேற்றுருவோம், எல்லைக்கு எப்ப போகணும்னு கேட்க, இப்பதான் போகணும், ஆல்ரெடி அவர் உள்ள என்ட்ராக போறாரு அப்படின்னு சொல்ல, இங்க எஜமானனும் அந்த சப்பானியை திருச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கத்துல ட்ரைனிங் இருக்கிற இடத்துல அந்த ட்வின்ஸ்ல அண்ணங்காரன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே சண்டை போட்டுட்டு இருந்தோம், என் தம்பி எப்படியும் நான் காப்பாத்திட்டு இருந்தேன், இப்போ எங்களை தனியா சண்டை போட சொல்லி எஜமான ஆர்டர் கொடுத்துட்டாரு, நீ எஜமான கிட்ட பேசலாமே எங்களுக்காக சொல்ல, நம்ம சொல்ற எல்லாத்தையுமே அவன் கேட்கணும்னு அவசியம் இல்ல, அப்படி நீ எதிர்பார்க்கறதும் தப்பு, ஓ உன் தம்பியை நல்லா ட்ரெயின் பண்ணு, வேற ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் சொல்றேன் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ ஸ்பாட்டகஸ். அந்த பக்கத்துல படைத்தளபதியை வரவேற்கிறதுக்காக நம்ம எஜமானன் போறான். ஏன் எவ்வளவு லேட்டு, உனக்கா எவ்வளவு நேரம் நான் எல்லையில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு படைத்தளபதி சொல்ல, இல்ல எனக்கு இன்ஃபர்மேஷன் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சரி வாங்க நம்ம வில்லாக்கு போலாம், அங்க உங்களுக்கு வரவேற்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் தேவையில்லை, நானு என்னோட சொந்தக்கார ஒருத்தன் வீட்டுக்கு போறேன். யார் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல தெரியுதா, நம்ம எஜமான வட்டிக்கு வாங்கி அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தையே எரிச்சு கொண்டா பாத்தீங்களா, குழந்தை உட்பட, அவங்க வீட்டுல போய் துக்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு மதிக்கவே மாட்டேங்கிறான் நம்ம எஜமான. சரி எப்பதான் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டா, வரும்போது வருவேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு போறான். திமுறா போறான். நம்ம எஜமானுக்கு ரொம்பவே அவமானம். அந்த பக்கம் கிரிக்ஸஸ் அவனோட அந்த அடிமை காதலி கிட்ட, என்னாச்சு, ஏன் இப்படி உம்முன்னு இருக்க, ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்க, இனிமே நான் உனக்கு இல்ல, என்ன வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடுறான். அதே நேரம் எங்க எஜமானி கூப்பிட்டு விட எஜமானி கிட்ட போறான். எப்பவும் போல அந்த கள்ள காதலுக்காக கூப்பிட்டு இருக்கா, ஒண்ணு மண்ணா இருக்க ட்ரை பண்றான். ஆனா இவன் துக்கத்துல இருக்கான் இல்லையா, அதனால எந்த மேட்டர் நடக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் போயிடுறான். அதே நேரம் நம்ம எஜமானுக்கு லைட்டா தடுமாற்றம் தெரியுதுங்க, மயங்க படுற மாதிரி தெரியுது, மயக்க வேற வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல விஷயம் தான், அவ பிரெக்னெண்டா இருக்கா போல. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனா வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப யாரு, நம்ம கிரிக்ஸஸ் அடிமை தான். இப்போ இந்த பக்கத்துல நம்ம படைத்தளபதியும் பொண்டாட்டியும் காமிக்கிறாங்க. ரொம்ப நாளா படையில ராணுவத்துல எல்லையில சண்டை போட்டுக்கிட்டே இருந்த தளபதிங்க வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருப்பானா, பொண்டாட்டி பிள்ளையும் கொஞ்சம் ஒண்ணு ஒண்ணா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது, என்ன இளவடி அந்த அடிமையில வச்சு வியாபாரம் பண்றவங்கிட்ட சொல்லி வச்சிருக்க, என் கண்ணை பார்க்கும்போது என்ன பார்த்து பேசும்போது அவங்க ஏதோ பெருசா எதிர்பார்க்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு கேட்க, நான் எதுவுமே சொல்லல, எந்த ப்ராமிஸும் அவங்களுக்கு கொடுக்கல, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒண்ணு மண்ணா இருக்காங்க. அப்படியே அங்க சீனு கட்டு. அடுத்த சீனை ஓபன் பண்றாங்க. நம்ம படைத்தளபதி எஜமானனோட வீட்டுக்கு வந்திருக்கான். வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து இவன் கொஞ்சம் சந்தோஷம். பட் ஸ்டில் இவங்களை கண்டாலே, நம்ம எஜமானியும் கண்டாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என் பொண்டாட்டியை என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பாக்குறா அப்படின்னு அவன் ஓப்பனாவே கேட்க, அதை பத்தி எல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம், முதல்ல நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சரக்கு ஒத்தி கொடுக்குறான். அதுக்கப்புறம் சரி ஓப்பனா கேளு, என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்க, அரசியலுக்குள்ள என்ட்ரு ஆனுங்கிற, அரசியலுக்குள்ள வர்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, எத்தனை பேர் உனக்காக ஓட்டு கேட்பாங்க, எத்தனை பேர் உனக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க, இவனோட பவர் யாரெல்லாம் இவனுக்காக பேசுவாங்களோ எல்லாரோட பேர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எனக்காக பேசுவான், இவனுக்காக பேசுவான், அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, உனக்கு இந்த அரசியலுக்குள்ள என்ட்றதுக்கான சீட்டை கொடுத்தா எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்க, என்கிட்ட இருக்கிற எல்லா அடிமைகளுமே உங்க கட்டளைக்கு கீழ்படுவாங்க, உங்களுக்கு உங்களோட அடிமைகள் மாதிரியே வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அதை பத்தி ஒரு டெமோ பாத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஒரு 10 நிமிஷம் எனக்கு எல்லாரும் அடிமையா இருக்கட்டும், நான் சொல்றதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அடிமை எல்லாத்தையுமே வர சொல்றான். மொத்த பேரை அசம்பல் பண்றான். எல்லா பேரும் வந்து நிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம ஸ்பாட்டகஸை பார்த்து முறைக்கிறான். இன்னும் இவன் உயிரோட தான் இருக்கானா, அதுலயும் இந்த சிட்டியோட கதாநாயகன் ஹீரோ ஐட்டம் போலயே, ஸ்டார் அடிமையா இருக்கான் போலயே, அவனோட திறமையை நம்ம ஒரு தடவை பாத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில வெறும் மரக்கத்தியே கொடுக்குறாங்க. ஆனா இந்த ராணுவ படைத்தளபதியோட படையில இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சிப்பாய்கள் எல்லா பேத்துக்குமே ஒரிஜினல் கத்தியே கொடுக்குறாங்க. இப்ப சண்டை போடணுமா
வேணுமா. என்னையா இப்படி பண்ற அப்படின்னு கேட்க, நீதான் சொன்னியே இவங்க எல்லாம் ஏன் அடிமை நான் சொல்றதை செய்ய போறாங்கன்னு, ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு இப்படி தகுதியே இல்லாத சண்டையை அரங்கேற்றான். நம்ம ஹீரோ செத்தா போதும் அப்படிங்கறதா இந்த படைத்தளபதியோட நினைப்பு. மர கத்தி வச்சிருந்தா கூட அந்த கத்தியை வச்சு அசால்ட்டா இந்த ராணுவத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆளா அடிச்சு துவம்சம் பண்றான் நம்ம ஹீரோ. அதுலயும் குறிப்பா ஒரு மொட்டை நல்ல வெயிட்டா ஒருத்தன் வரான். கையில இருக்கிற மரக்கத்தியை வச்சு சும்மா நாலா பக்கமா அடிச்சு துவம்சம் பண்ணி கீழே போடுவாங்க. இதுவே ஒரிஜினல் கத்தியா இருந்துச்சுன்னா இந்நேரம் உடம்பு ஃபுல்லா ரத்த காயத்தோட செத்து போயிருப்பான். ஒரு ஆள் அனுப்பிச்ச இடத்துல இப்போ 2 பேரும் அனுப்பிச்சிடான். 2 பேரும் ஒரே நேரத்துல நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு வரானுங்க. அப்படி இருந்துமே அவங்க 2 பேரோட வாயிலையும் வயிற்றுலையும் குத்துறான். அப்புறம் ஒரு கட்டத்துல மர கத்திய வச்சு ஒருத்தனோட வாயை கிழிக்கிறானா பாத்துக்கங்களேன். இப்போ 2 பேருமே அவுட். இப்பயாவது மேட்ச முடிக்கிறாளா? முடிக்காம இருக்கிற எல்லா பேரையுமே உள்ள வாங்க சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி 4 பேரை உள்ள இறக்குறான். 4 பேர் கூட எப்படி சண்டை போறது? அதுவும் மர கத்திய வச்சுக்கிட்டு. இருந்தாலுமே நம்ம ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்றாரு. சுத்தி இருக்கிற அடிமைகள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போதோ, ஏன் இப்படி தப்பா முடிவெடுக்கிறானுங்க, எல்லாம் நம்ம அடிமைகள் அப்படிங்கறத அசால்ட் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தன் முன்னேறி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். இன்னொருத்தன் பின்னாடி அட்டாக் பண்ண வரான். ஒருத்தனோட காலை வலிக்கி விட்டுட்டு இன்னொருத்தனோட கத்தியை தட்டி விட்டுட்டு இன்னொருத்தனோட முதுகுல குத்தி இன்னொருத்தனோட வாயை குத்தி சூப்பரா சண்டை போடுவான். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஒருத்தன் இவன் கையில வெட்டிடுறான். இன்னொருத்தன் நம்ம ஹீரோவை வெட்ட வர மரக்கத்தியவே லைட்டா ஒரு மாதிரி பிடிச்சு விட அந்த கத்தியில பட்டு பக்கத்துல சண்டை போட வர்ற அவனோட டீமோட வயிற்றுலயே அது கிழிச்சிருது. அதுக்கப்புறம் இவனோட மரக்கத்தி 2 உடைஞ்சிருதுங்க. நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறான். அவ்வளவுதான், ஹீரோ சாக போறானோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பதட்டத்தோட பாத்துக்கிட்டு இருக்க. கையில வேற உடஞ்ச மரக்கத்தி தான் இருக்கு. இந்த பக்கம் அந்த தளபதியோட பொண்டாட்டிக்கு அவ்வளவு சந்தோஷங்க இவன் கீழே விழுந்ததை பார்த்து சாக போறதுன்னு நினைச்சு. ஆனா நம்ம ஹீரோ அப்பயும் ஹீரோயிசம் காமிக்கிறான். அசால்ட்டா உடஞ்ச மர கத்திய வச்சுக்கிட்டு இங்க சண்டைக்கு வந்த மித்த ஆட்களை எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்றாங்க. ஒருத்தனோட மூஞ்சிய அடின்னு அடிச்சு கிழிக்கிறாங்க. ரத்தம் தெறிக்க கடைசியா ஒரு குத்து விடுவான் பாருங்க. அது எதுவோ இந்த படை தளபதியோட மூஞ்சில குத்துன மாதிரி அவன் நினைக்கிறான். எல்லா பேரும் காலி. பாத்தீங்களா என் அடிமைகளோட திறமைய? இப்பயாவது எனக்கு அரசியல்ல சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்க, இது ரோமாபுரிக்கு நடந்த மிகப்பெரிய அவமானம். இருந்தா பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கே, எவ்வளவு பெரிய ஆள் நானு. என்கிட்டே அவன் பயங்கர திமிரா பேசுறவன், சரியான திமிரு பிடிச்சவன். இவனை எப்படி நீ அடிமையா மாத்துற? எங்க இவனை ஒரு தடவை என்ன எஜமான்னு கூப்பிட சொல்ல பாரு அப்படின்னு சொல்ல, என் முன்னாடி அவனை மண்டி போட சொல்ல அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஜமானரு இனிமே இவர்தாயா பாத்துக்கையா, இவர் கேட்கறது ஒரு மரியாதையா, சும்மா மொண்டி போடு மட்டும் நெல்லு அப்படிங்கிறான். ஞாபகம் இருக்கா 300 பருத்தி வீரர்கள்ல அந்த மிகப்பெரிய வெற்றி படத்துல கடைசியில மொண்டி போட சொன்னதுனாலேயே எவ்வேறுபட்ட விஷயங்கள் நடந்தது. 300 பேர் செத்து போனாங்க மண்டி போட மாட்டேன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம ஹீரோ அந்த 300 பருத்தி வீரரோட ஹீரோவே மண்டி போடுவான். ஆனா மிகப்பெரிய விருது நடக்கும். இங்கேயும் அதே மாதிரி தாங்க. நம்ம ஹீரோ ஸ்பார்டகஸ் மண்டி போடுறான். அதை பார்த்ததுமே இவனுக்கு இந்த படைத்தளபதிக்கு அவ்வளவு சந்தோஷம். கேட்ட சீட்டை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நம்ம ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது இங்க அந்த சப்பானி பைய வம்புக்குனே போய் நம்ம கிரிக்ஸஸோட லவ்வர் இருக்கா இல்லையா, அவ பின்னாடி போய் சேட்டை பண்றான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கே தெரிய வருது, சும்மா லாலிபப்ப கொடுக்குற மாதிரி தன்னோட லவ்வரை இந்த சப்பானிக்கு பரிசா கொடுத்துட்டாங்களே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கோவத்துல போய் சப்பானியோட மூஞ்சி முகரையெல்லாம் பேர்த்து எடுக்கிறான். அப்பதான் இந்த சப்பானி சொல்றா, நீங்க ஒண்ணு எனக்கு கன்னி பொண்ண தாரவாத்து கொடுக்கல, இவனும் இவ்வளவு ரொம்ப நாளா ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தானுங்க, எச்சையா தான் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல இவங்க 2 பேருக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் தெரிய வருது. அதுலயும் குறிப்பா நம்ம எஜமானிக்கு யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு இந்த கிரிக்ஸஸ இந்த கள்ளக்காதலாம் புத்தி வச்சுட்டு இருந்தால, அவளுக்கு இந்த மேட்டர் தெரிய வர அவளும் பயங்கரமா கோவப்படுறா. இந்த பக்கத்துல இதையெல்லாம் பார்த்து என்ன இளவுங்க நடந்துகிட்டு இருக்கு, இதுதான் உங்க அடிமையோட லட்சணமா, இதுக்காக உனக்கு அரசியல்ல சீட்டு கொடுக்கணுமா, கொடுக்க முடியாது போடா அப்படின்னு நம்ம படைத்தளபதி சொல்லிடுறான். இந்த பக்கம் எஜமானி அந்த அடிமையை போட்டு புரட்டி எடுக்கிறா. கடைசியில அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு ஏன் ஆள் மேலேயே கைய வச்சிட்டல அப்படின்னு அடிச்சு துவம்சம் பண்றா. அப்பயும் இவ எங்க காதல் புனிதமானது, அவன் ஒண்ணும் உன்கிட்ட காதலோட பாசத்தோட எல்லாம் பழகல, நீ எஜமானி நீ கட்டளை கொடுத்த அந்த ஆர்டருக்கு மட்டும்தான் அவன் ஒத்து போனே ஒழிய அதுவும் நான் சொன்னதுனாலதான் உன் கூட படுத்த அப்படின்னு சொன்னதுமே எஜமானிக்கு இன்னும் கோவம் வருது. கத்தி எடுன்னு சொல்ல என்னமோ பண்ண போறாளோ அப்படின்னு நமக்கு பதறதுங்க. கத்தியும் எடுத்து கொடுத்துறானுங்க. கத்திய வச்சு என்ன பண்ணான்னு தெரியல. அப்படியே அங்க சீனு கட் ஆகுது. இந்த பக்கத்துல நம்ம படைத்தளபதி சீட்டு கிடையாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் பாத்தீங்களா. அப்படி போகும்போது நம்ம எஜமானி அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு சீட்டு வந்தே ஆனோம் அப்படின்னு திமிரா பேசுற. அதே மாதிரிதான் நம்ம எஜமானனும் எனக்கு சீட்டு குடுக்கறியா இல்லையா அப்படின்னு அவனோட வாய்ஸ உயர்த்தி பேச, வாய்ஸ உயர்த்தின அவ்வளவுதான் வாயை கிழிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்ல இங்க இருக்கிற அடிமைகள் எல்லாரும் போக சொல்றாங்க. அடிமைகள் எல்லாம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரொம்ப ஓவரா போறடா அப்படின்னு மிரட்ட, அது என்ன இருக்கு, இப்போ உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போற பாரு, அந்த கிஃப்ட பார்த்ததுக்கு அப்புறம் நீயே என்கிட்ட வழிய அந்த சீட்டை கொடுப்ப பாரு அப்படிங்கிற. அவன் என்னடா கிஃப்ட் அப்படின்னு பார்த்தா, ஞாபகம் இருக்கா இந்த தளபதியோட பொண்டாட்டி கையாலேயே அந்த மார்க்கஸ்ங்கிற ஒரு பெரிய அரசியல்வாதியோட தங்கச்சி செத்து போனா இல்லையா, அந்த தங்கச்சியோட
பாடியோட கைய வெட்டி தனியா எடுத்து வச்சிருக்காங்க. பாடியை வேற எங்கேயோ சேஃபா வச்சிருக்கானுங்க. என்ன எலவடா இது அப்படின்னு கேட்டா, இத உன் பொண்டாட்டிட்ட கேளு. மார்க்கஸோட தங்கச்சியை உன் பொண்டாட்டி கொன்னுட்டா இதே வீட்டுலதான் அந்த கொலை நடந்தது. செத்து போனவரோட கையை மட்டும் தான் உனக்கு காமிச்சிட்டு இருக்கேன். பாடி வேற இருக்கு, அதையும் பாக்குறியா? இந்த உண்மையை வெளியே சொல்லாம இருக்கணும்னா, வெளியே சொன்னா எவ்வளவு பெரிய பிரளயம் வர்றது ஞாபகம் இருக்கா? உன் மாமனாரு இதுக்கப்புறம் செனட்டா இருக்க முடியாது. நீயும் இதுக்கப்புறம் செனட்டரா வர முடியாது. உங்க எல்லா கனவுகளுமே கனவா போயிடும். இப்ப சொல்லு, எனக்கு சீட்டு கொடுப்பியா இல்லையா அப்படின்னு கேட்க, எல்லாம் பொய், இவங்க சொல்றத நம்பாதீங்க அப்படின்னு இந்த பொண்டாட்டி துடிக்கிறா. என்ன பாருங்க புருஷா, டே என்ன பாடுறா, அவங்க சொல்றலாம் நம்பாதா அப்படின்னு சொல்ல, அப்படியே பலார்னு ஒரு அறை விடுவான் பாரு. வீட்டுக்கு வாடி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இனிஷியலா ஒரு அறை கொடுப்பான். அதுக்கப்புறம் இந்த கழுத வீட்டுக்கே வர வேணாம், உனக்கு தேவை சீட்டு தான்டா, அரசியல உனக்கு சீட்டு இருக்குடா, அடுத்த தேர்தலில் நீ தானா நிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். போகும்போது இந்த கழுதியை இங்கேயே வச்சுக்கங்க, நான் அடுத்து ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து அவன் போயிடுறான். இந்த பொண்டாட்டிக்காரிக்கு என்ன சொல்லணுமே தெரியலங்க, அழுதுகிட்டே அங்கேயே இருக்கா. என்ன பண்ணணும் தெரியாம முழிக்கிறா. அதான் தளபதி ஆர்டர் கொடுத்துட்டார்ல, பசங்களும் அவளை உள்ள விடாம, சாரி வெளியே விடாம, வெளியே வேற 2 பேரை எப்பவுமே இங்க காவலுக்கு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்பி போயிடுறான். அதே நேரம் அந்த பக்கத்துல கைக்கு வந்த Shopping online feels overwhelming. Every site shows a different price. And then prices keep changing, coupons don't work, and you miss the best deals. 5 minutes later. Buy Hutke works across 1,000 plus websites and counts every paisa you save. This festive season, let Deal Scanner cut through the noise, so you shop only the bargains that matters. Track your lifetime spends across categories: groceries, gadgets, food, all in one view. See the entire price journey of any product. Buy only when the time and price is right. Compare real-time prices across top stores. Why pay more for the same product? Found something you like? Buy Hutke finds smarter lookalike. Same vibe, better price. Set an alert, sit back and relax. We'll notify you the moment the price drops. Let Buy Hutke try every coupons and apply the one that saves you the most. Buy Hutke, your AI shopping assistant. Install for free on your favorite browser today. அந்த சீட்டை லாஸ்ட் மினிட்ல இவன் அவசரப்பட்டு, யாரு நம்ம கிரிக்ஸஸ் அவசரப்பட்டு சப்பானி அடிச்சதுனால கை நழுவி போக போச்சு இல்லையா, அதுக்கப்புறம் மிரட்டி வாங்க வேண்டியதா போச்சு. இவ்வளவு காரணம் யாரு? இந்த கிரிக்ஸஸ். அவனை சும்மா விடுவாங்களா? எல்லா அடிமைகள் முன்னாடியுமே கட்டி போட்டு, நீ என்னதான் மிகப்பெரிய ஸ்டாரா இருந்தாலுமே எங்களுக்கு சட்டத்திட்டம் முக்கியம், நீ ஒரு அடிமை அப்படிங்கறத நீ எப்பவுமே மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு முட்டைக்கு ஆர்டர் கொடுக்க, கையில ஒரு சாட்டையை வச்சுட்டே தெரியாம பாத்தீங்களா, அந்த சாட்டைக்கு இப்பதாங்க வேலை வந்திருக்கு, அடிக்க சொல்றாங்க. மொட்டையும் அடிக்கிறதுக்கு முன்னாடியே உயிர் பொழைக்கணும்னா இப்போ உனக்கு கிடைக்க போற அந்த வலியை தாங்கிக்கு கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து அடிக்கிறாங்க. ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுதுங்க. ஒவ்வொரு அடிக்கும் அவனோட உடம்புல இருக்கிற தோல் சதை எல்லாமே பிஞ்சு போகுது. எவ்வளவு பெரிய வீரன், வலியில அழுவான்னு பார்த்தா கண்டிப்பா அழுக மாட்டா, எல்லாருக்கும் தெரியும். பட் உண்மையிலேயே அந்த வலியை தாங்க முடியாம துடிக்கிறாங்க பைய. அந்த ரேஞ்சுக்கு ரண வலியை குடிக்குது அந்த சாட்டை அடி. இப்படி அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது மேல நம்ம எஜமானிய பார்த்து, போதும் இதோட நிப்பாட்டு, இதுக்கப்புறம் அந்த அடிமையை உன் பெட்ரூம் வர கூட்டிட்டு போற வேலையை வச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு பின்னாடி தாங்க தெரியும், அடம் ஒன்னியா இவ்வளவு நாளா இந்த எஜமானுக்கே இந்த கள்ள உறவு மேட்டர் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது.